ஈசன் தான் எல்லாமே. எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு முதலும் அவரே, முடிவும் அவரே. ஈசன் கோயில் ஏதாவது இருக்கா புதுவையில? ஸ்ரீ நந்திகேஸ்வரர் டெம்பிள் இருக்கு. நந்தி. ஆமா, அது வந்து சிவன் வந்து நந்தியோட ரூபத்திலே இருப்பாரு அங்க. ஓ அப்படியா? மாசி மகம் பாண்டிச்சேரியில ரொம்ப ரொம்ப ஃபேமஸா ஒரு மாசி மாசத்துல வந்து நடக்கிற ஒரு பெரிய விசேஷம் வந்து மாசி மகம். அது எல்லா ஊர்ல இருந்தும் சாமிங்க வந்து பீச்ல வந்து தீர்த்தவாரி மாதிரி நடக்கும். ஈசனை நினைச்சோன்னா உங்களுக்கு மனசுல தோன்ற ஒரு பாட்டு, சிவன் பாட்டு பாடு அப்படின்னு சொன்னாலே நாங்க இந்த பாட்டு தான் பாடுவோம் அப்படின்னா நீங்க என்ன பாடல் பாடுவீங்க? வானனே மதிசூடிய மைந்தனை, வானனே மதிசூடிய மைந்தனை, தேனனை திருவண்ணாமலையனை, வானனே மதிசூடிய மைந்தனை. ஈசன் சிவனோட பாடல், சிவதேவோட பாடல் அப்படின்னு சொன்னாலே உடுக்கை சத்தம், ஒரு மாதிரியான கம்பீர குரல், ஒரு மாதிரி தாண்டவம். இந்த பாடல் கேட்க தான் வந்து இந்த மாதிரி அமைதியா ஒரு சாந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து திருவண்ணாமலையில வந்து நம்மளோட சிவன் நெருப்பு வடிவமா இருக்கிற சிவனோட பாடல் தான். ஸோ இது வானனை மதிசூடிய மைந்தனை, தேனனை திருவண்ணாமலையனை. ஸோ திருவண்ணாமலைக்கான தேவார பண்ணுல வந்த பாடல். கங்காக்குன்னு நாங்க ஒரு பாட்டு கத்துக்கிட்டோம். கங்கா மாக்கு. ஆமா. கங்கே மாம் பாஹி, கங்கே மாம் பாஹி, கிரீஷ சிரஸ்திதே கம்பீர காயே, संगीत वाद्य प्रिये, गंगे मां पाहि गिरीश. முதல் கடவுள் அப்படின்னாலே எல்லாருக்கும் விநாயகர் ஒரு பக்கம் ஞாபகம் வந்தாலும் நம்மளுக்கெல்லாம் தலைவன் யார் அப்படின்னு சொன்னாலே நம்ம அப்பன் முருகன்னா தாத்தா அப்படின்னு சொல்லிடலாம். நம்மளோட சிவன் ஈசன் தான் எல்லாமே. எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு முதலும் அவரே, முடிவும் அவரே அப்படிங்கிற மாதிரி நம்ம போற எல்லா இடத்துலயுமே இருப்பாரு. அவர் இல்லாத இடமே இருக்காது. ஈவன் சுடுகாட்டுல கூட அவர் தான் இருப்பாரு. நம்ம கூட கடைசி எல்லாருமே விட்டுட்டு போனாலும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிவன் ஈசன் இருப்பாரு. சோ ஈசனை பத்தின பாடல்கள், ஈசன் கோயில் ஏதாவது இருக்கா புதுவையில? இருக்கு. அங்க வந்து வேதபுரீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த வேதபுரின்ற நேம் வந்து பாண்டிச்சேரிக்கோ ஓல்டா இருந்த நேம். ஓ, பாண்டிச்சேரியோட ஒரு பேரு வந்து வேதபுரி. வேத பூமின்னு சொல்லுவாங்க, வேதபுரின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அந்த சிவனுடைய பேர் வந்து வேதபுரீஸ்வரர் கோயில் தான். சோ அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் டெம்பிள் அங்க பாண்டிச்சேரியில. அது இல்லாம இன்னொரு டெம்பிள் இருக்கு, ஸ்ரீ நந்திகேஸ்வரர் டெம்பிள் இருக்கு. ஆமா, அது வந்து சிவன் வந்து நந்தியோட ரூபத்திலே இருப்பாரு அங்க. ஓ அப்படியா? சிவன் வந்து சிவன் மாதிரி இருக்க மாட்டேன். சிவலிங்கம் லிங்கம் இருக்கு. ரெண்டு உற்சவ மூர்த்தி வந்து ஒரு நந்திகேஸ்வரர் இருப்பாரு, இன்னொருத்தவரும் அதிகார நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரெண்டு நந்திகேஸ்வரருமே அங்க இருக்கிறது வந்து அது ஒரு ரொம்ப ஃபேமஸா இருக்கும். எங்கேயும் நம்ம பெருசா நந்திக்கு ஒரு இதுவோ முக்கியத்துவம், அந்த கோவில் பேரே வந்து நந்திகேஸ்வரர் கோயில் தான் அது. சோ அதனால மாசி மக விழா வந்து அங்க ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. அங்க வந்து கலைமகள் சாலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்ல இருக்க டான்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து அங்க ஒரு 1 வீக் மாசி மகம் பாண்டிச்சேரியில ரொம்ப ரொம்ப ஃபேமஸா ஒரு மாசி மாசத்துல வந்து நடக்கிற ஒரு பெரிய விசேஷம் வந்து மாசி மகம். அது எல்லா ஊர்ல இருந்தும் சாமிங்க வந்து பீச்ல வந்து தீர்த்தவாரி மாதிரி நடக்கும். எல்லா ஊர்ல இருந்தும் ஒரு சமயபுரம் எல்லா சாமியும் வந்து அங்க வந்து அந்த குளத்துல வந்து முழுகி பூஜை வந்து நடக்கும். அது வந்து எல்லா கோயில இருக்க சாமி கொண்டு வருவாங்களா? உற்சவ மூர்த்திங்க வந்து அங்க வந்து பூஜை வந்து நடக்கும் அங்க. அந்த வந்து அந்த ஃபெஸ்டிவல் அப்போ வந்து எங்களுக்கு லோக்கல் ஹாலிடே. ஸோ எல்லாரும் வந்து எல்லா சாமியும் நம்ம நேர்ல கோயில்ல போய் பார்க்க முடியலனாலும் அன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம எல்லா சாமியுமே வந்து போய் வந்து பார்க்க முடியும். ஓ பரவாயில்ல. சோ இந்த மாதிரியான விசேஷங்களும் அங்க நடக்கும். ஸோ சிவன் ஈசன் யாருக்கு பிடிக்காது? எவ்வளோ பயம் இருந்தாலும், எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்குள்ள நடுக்கம் இருந்தாலும்
ஈசனை நினைச்சா போதும், ஹரஹர மகாதேவ் அப்படின்னு சொன்னாலே போதும், நம்மளுக்கு ஒரு பவர் வரும். என்ன நடந்துற போகுது பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பவர் வரும். அவரை நினைச்ச உடனேயே தோணுல, ஈசன் அப்படின்னு நினைச்ச உடனேயே, சிவன் மகாதேவ் அப்படின்னு நினைச்ச உடனேயே நமக்குள்ள ஒரு விஷயம் தோணும். ஒரு பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஈஸ்வரா அப்படின்னு தான் எந்திரிப்பாங்க. உட்காரும் போது பார்த்தா என்ன படைச்ச சிவனே அப்படின்னு, நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஈசனை நினைச்சோன்னா உங்களுக்கு மனசுல தோன்ற ஒரு பாட்டு, சிவன் பாட்டு பாடு அப்படின்னு சொன்னாலே நாங்க இந்த பாட்டு தான் பாடுவோம் அப்படின்னா நீங்க என்ன பாடல் பாடுவீங்க? வானனே மதிசூடிய மைந்தனே, வானனே மதிசூடிய மைந்தனே, தேனனே திருவண்ணாமலையனை, வானனே மதிசூடிய மைந்தனை, தேனனை திருவண்ணாமலையனை, வானனே ஏனனை ஏனனை இழந்தார் புறமோன்றைத, ஏனனை இழந்தார் புறமோன்றைத ஆனனை அடியே மறந்துயிவனோ, வானனே. ஸோ பாடல் கேட்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துக்கு சொர்க்கத்துக்கு அப்படியே மிதந்து போற மாதிரி இருந்தது. ஸோ ஈஸ்வரனோட கைலாசத்துக்கே போற மாதிரி இருந்தது. இந்த பாடல் என்ன பாடல், யாரு சொல்லி கொடுத்தா அப்படிங்கறது சொன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஸோ இது வந்து தேவாரம். தேவாரம். இது வந்து நாங்க வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து பேச்சுலர் ஆஃப் மியூசிக் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து நாங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு எங்களோட குரு சுரேஷ்குமார் சார், கலைமாமணி சுரேஷ்குமார் சார் வந்து எங்களுக்கு இந்த பாடல் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ ஒரு கர்நாடிக் சாங் பாடுறாங்க, ஏதோ ஒரு மைல்டான சாமிக்கான பாடல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதெல்லாம் கிடையாது. மகாதேவனோட பாடல், அவரோட பாடலும் இவ்வளோ அமைதியாகவும் எல்லாரும் ரசிக்கும் தன்மையாகவும் இருக்கும். இப்ப ஈசன் சிவனோட பாடல், சிவதேவோட பாடல் அப்படின்னு சொன்னாலே உடுக்கை சத்தம், ஒரு மாதிரியான கம்பீர குரல், ஒரு மாதிரி தாண்டவம், சவுண்டே வந்துட்டு தலைய அப்படி உடைச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாட்டு பார்த்தா ரொம்ப அமைதியா, மனசுக்கு சாந்தமா, அவரே வந்து நான் ரொம்ப நல்ல புள்ள, ரொம்ப சாந்தமான புள்ள வந்து உட்கார்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரை கூப்பிடுற மாதிரி இருந்தது. ஸோ வேற என்ன பாடல்கள் இருக்கு, அவரை கூப்பிடுறதுக்கு என்ன மாதிரியான பாடல் எல்லாம் இருக்கு? இந்த பாடல் கேட்க தான் வந்து இந்த மாதிரி அமைதியா ஒரு ஒரு சாந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து திருவண்ணாமலையில வந்து நம்மளோட சிவன் நெருப்பு வடிவமா இருக்கிற சிவனோட பாடல் தான். ஸோ இது வானனை மதிசூடிய மைந்தனை, தேனனை, திருவண்ணாமலையனை. ஸோ திருவண்ணாமலைக்கான தேவார பண்ணுல வந்த பாடல் தான். ஸோ பண்ணு அமைச்சதுனால இதோட அந்த டியூனிங்கோ இல்ல அந்த மாதிரி வந்து இதுவா இருக்கு. ஸோ தேவாரமுமே நாங்க வந்து பண்ணோட கத்துக்கணும், எல்லாமே ப்ராப்பரா கத்துக்கணும்ன்ற ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் நாங்க வந்து இது வந்து எங்க சார் கிட்ட வந்து நாங்க முறையா இல்ல சார் எங்களுக்கு அந்த பண்ணோட கத்து கொடுங்கன்னு சொல்லி. ஸோ இது வந்து நாங்க திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போவோம். ஸோ நீங்க போவீங்க? நாங்க ஓ, நடந்தே போவீங்க? பாடிட்டே போவீங்களா? பாடிட்டே போவீங்க. சோ அதனால வந்து எங்களுக்கு வந்து இந்த திருவண்ணாமலையனை வந்து பாடுறதுனால இது அண்ணாமலையாரோட ஒரு தேவாரம். என்னென்ன பாடல் எல்லாம் பாடிட்டே நடப்பீங்க அங்க போகும்போது? ஆக்சுவலா வந்து எப்படின்னா குரூப்பா தான் எல்லாருமே வந்து போவோம். ஸோ வந்து எல்லாருமே வந்து டேக் டர்ன்ஸ் எடுத்து தான் வந்து பாடுவாங்க. ஸோ வந்து ஒரு சின்ன ட்ரம்ஸ் வச்சிருப்பாங்க, ஆமா, சப்ளா கட்டா இருக்கும், அப்புறம் ஜால்ரா இருக்கும். ஸோ கோலாட்டமும் எடுத்துட்டு போவோம். கொஞ்ச நேரம் ரொம்ப நடந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டயர்டா ஆகிற டைம்ல வந்து கோலாட்டம் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு ரவுண்டா கோலாட்டம் ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே. ஸோ அப்படிதான் வந்து நாங்க வந்து கிரிவலம் வந்து போயிருக்கோம். எத்தனை தடவை கிரிவலம் போயிருக்கீங்க? நாங்க ஒரு 6 times போயிருக்கோம். சரி, சில பேர்லாம் அங்க போனா எவ்வளவு தூரம் அந்த நடக்கிறதே தெரியாது, ஈஸியா இருக்கும், போய் நடக்கிறது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு தடவை போனா திரும்ப திரும்ப போகணும் தோணும் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதானா? ஆமா,
நாங்க எங்களுக்கு வந்து லைக் நாங்க பஜன்லாம் பாடிட்டே போறதுனால எங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மத்தவங்க எல்லாருமே நடந்து போவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. லைக் கண்டினியூஸா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னா நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டே வந்து போலாம். நாங்க ரொம்ப ஆடி பாடிட்டு சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் வந்து நாங்க கிரிவலம் வந்து போவோம். நைட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்க ஒரு 11 o'clock 12 o'clock அங்க போய் ரீச் ஆயிட்டோம்னா ஒரு 4 o'clock 5 o'clockலாம் மார்னிங் முடிச்சுட்டு நாங்க அப்படியே பாண்டிச்சேரி. ஸோ 14 கிலோமீட்டருமே நடப்பீங்க, ஆமா நடப்போம். பாடிட்டே நடப்பீங்க. பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டேவும் நடப்போம். பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே நாங்க வரோம் சிவன், நாங்க வந்திருக்கோம் ஈசன் ஐயா எங்களை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற என்ன மாதிரியான பாடல் எல்லாம் பாடி சிவனுக்கு வந்து சிவனை நினைச்சிட்டே இந்த கிரிவலத்துல நடந்து போவீங்க? ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான், ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான், ஆடாதாரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான், ஆடாதாரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான், கூடாதாரை கூட வைத்து கூத்தாடும் பெருமான், கூடாதாரை கூட வைத்து கூத்தாடும் பெருமான், நாடாதாரை நாட வைத்து நடனமாடும் பெருமான், நடமாடிடும் பெருமான், நடமாடிடும் பெருமான், நடமாடிடும் பெருமான், நடமாடிடும் பெருமான். மகாதேவனை நினைச்சா சில விஷயங்கள் இருக்கும்ல. இப்போ நம்ம முருகன் பத்தி பேசணும், அப்போ வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. விநாயகரை பத்தி பேசணும், அப்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. 6 தடவை கிரிவலம் போயிருக்கீங்க. அங்க இந்த விஷயங்கள் என்னால மறக்கவே முடியாது. திருவண்ணாமலை கிரிவலம் போனாலே ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சிவனே நம்ம கூட நடந்து வருவாரு. அந்த கூட்டத்துல எந்த ரூபத்தினாலும் நம்ம கூட வந்து சிவன் நடந்து வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உணர்ந்திருக்கீங்களா? எங்க கூட வந்து நாங்க ஆரம்பிக்கும் போது நாங்க வந்து விநாயகர் பாட்டு, குரு பாட்டு அந்த மாதிரி எல்லாம் பாடிட்டே போவோம். ஸோ கரெக்டா ஒரு இடத்துல வந்து ஒரு கருப்பு நாய் மட்டும் வரும் எங்க கூடவே தான். இந்த வீடியோஸ் ரெண்டு நாய் இருக்கு ஆக்சுவலா. ஒண்ணு வந்து பிரவுன் கலர், இன்னொன்னு வந்து பிளாக் கலர். கரெக்டா ஆமா. அந்த சிவன் பாட்டு ஸ்டார்ட் பண்ற டைம்ல அது எங்க இருந்து தான் வரும்னே தெரியாது. எங்க கூட நாங்க ஃபுல் கிரிவலம் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அது எங்க கூட நடந்தே வரும். ஒரு இடத்துல நின்னு நாங்க வந்து ஒரு பிரேக் எடுப்போம். அப்ப வந்து எல்லாருக்கும் வந்து பாலும் காஃபி எது வேணுமோ குடுப்பாங்க. அந்த எஸ்பெஷலி அவங்க 2 பேருக்கு வந்து பிஸ்கெட்ஸ் குடுப்பாங்க. அவங்க வேணும்ன்ற அளவுக்கு சாப்பிட்டுட்டு அமைதியா இருப்பாங்க. யாரையும் போன்னு சொன்னா கூட வந்து போக மாட்டாங்க. போகாது. 2மே எங்க கூடயே தான் வரும். யாரையும் எதுவும் தொந்தரவு பண்ணாது. உங்களோடதான் வரும். சிவன் பாட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துருவாங்களா? 2 நாயும் எங்க இருந்து வரும்னே தெரியாது. 6 தடவையுமே வந்திருக்காங்களா? ஆமா, எல்லாரும் நிறைய பேர் விட்னஸ் பண்ணிருக்கோம், வீடியோ எடுத்துருக்கோம். நாங்க போகிற குரூப் வந்து அவங்க 100 ஐ மீன் எவ்ரி மந்த் வந்து போவாங்க. பௌர்ணமிக்கு அடுத்த சாட்டர்டே வீக்கெண்ட் அந்த மாதிரி போவாங்க. அவங்க 100வது 100th மந்த் போற வரைக்குமே அவங்களும் விட்னஸ் பண்ணிருக்காங்க. ஓ, இந்த போனவங்க திருப்பி போகும்போது கூட அந்த அதே வாயால அதை சொல்லக்கூடாது, சிவன் ரூபத்துல வந்துட்டு பைரவர் வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா பைரவர் கால பைரவர் தானே, அவர் தானே கால பைரவர் அப்படிங்கிற மாதிரி கால பைரவர் வந்து அந்த கூடவே வந்திருக்கிறாரு. சோ உங்களால அதை ரியலைஸ் பண்ண முடிஞ்சதா இவர்தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி? பயப்பட நான் கொஞ்சம் பயப்படுவேன். சோ அதனால பயப்படாதமா ஒண்ணு பண்ணாதே அங்க போ அப்படின்னா அப்படியே அவங்க கூட போய் ஃப்ரண்ட்ல போயிடும். சோ அதனால அதெல்லாம் நாங்க பாத்திருக்கோம். எனக்கு பர்சனலா இப்போ நமக்கு நார்மலா நடக்கும் போதே கொஞ்சம் டயர்ட் ஆகும். ஆனா வந்து அந்த பைரவருக்கு வந்து ரொம்ப அந்த டயர்ட்னஸே தெரியாது. இங்க கூடவே தான் வரும். ஸ்லோவாவும் நடக்கும், ஸ்பீடாவும் நடக்கும். ஆனா கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அது கண்டிப்பா வந்துரும். முடியிற வரைக்கும் உங்களோடய வருவாங்க. சிவன்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த நாங்க ஆஞ்சநேயர் வரைக்கும் பாடி முடிப்போம். அந்த ஆஞ்சநேயர் பாட்டு முடிக்கிற வரைக்குமே எங்க கூட ஈசானி லிங்கம் தானே அந்த கடைசி வரைக்கும் நான் அந்த ரோட்லயுமே நாங்கெல்லாம் இது பண்ணி போயிட்டும் வந்துட்டே தான் இருக்கும். நிறைய பேர் நாங்க வீடியோ எல்லாம் எடுத்து வீடியோஸ் இருக்கு உங்க கிட்ட? ஓகே ஓகே. கேட்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி அடைக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அந்த இடத்துல வந்து எப்படி கூடவே வருவாங்க? கடைசி போறத பாத்திருக்கீங்களா? உள்ள போறதே உங்களுக்கு தெரியாது? அது நான் பார்த்தது ஆஞ்சநேயர் வரைக்கும் வருவாங்க. ஆஞ்சநேயருக்கு அப்புறம் அந்த பைரவர்லாம் எங்க போறாங்க தெரியாது. ஆனா கரெக்டா வருவாங்க. ஒவ்வொரு தடவையும் வருவாங்க. நாங்க 6 டைம்ஸ் போனோம். 6 டைம்ஸ்ல ஒரு தடவை கூட நாங்க வந்து அந்த பைரவரை பார்க்காம மிஸ் பண்ணதே. கிரிவலம் போற எல்லாரும் கூட சிவன் வர்றதுங்கிறது உண்மைதான், கூட இருக்காரு. ஓகே ஓகே. இப்ப சிவன் கோயில் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போயே ஆகணும், பார்த்தே ஆகணும், இந்த கடவுளை போய் பார்த்தே ஆகணும் அப்படி ஏதாவது இருக்குமே? அப்படி ஏதாவது கோயில் இருக்கா?
உங்களுக்கு வந்து காசில வந்து விஸ்வநாதரை பார்க்கணும்ன்றது வந்து So, அங்க எங்களுக்கு போய் ஒரு ரொம்ப- பாடல் பாடணும். ஆமா கண்டிப்பா எங்களுக்கு அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆசையா இருக்கு. So, கங்கம்மா. அம்மா அப்பா ஆமா இல்ல கங்காக்குன்னு நாங்க ஒரு பாட்டு கத்துக்கிட்டோம். கங்காம்மாக்கு. So, ஆமா ஓகே. அந்த பாட்டு நாங்க வந்து கத்துக்கிட்டோம். பாண்டிச்சேரியில வந்து திருக்காஞ்சி ஒரு கோயில் இருக்கு. அதாவது காசிக்கு நிகரான ஒரு கோயில் தான். திருக்காமேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயிலே இருக்கு. பாண்டிச்சேரியில என்னதான் இல்ல, எல்லா ஊருமே பாண்டிச்சேரி, எல்லா சாமியுமே பாண்டிச்சேரியில ஆமா தான் இருக்கு. இருக்கு. சோ அதனால வந்து அங்க கங்கா ஆரத்தி பண்ணுவாங்க. சோ அது ஒரு விசேஷமான பூஜை நடக்கும். நாங்க அங்கேயும் போயிருக்கோம். கங்கா ஆரத்தி நடக்கும். சனிக்கிழமை ஈவினிங் வந்து 6 to 6:30 வந்து ஷார்ப்பா கங்கா ஆரத்தி வந்து அங்க நடக்கும். So, கங்காம்மா பாடல் பாடலாமா? गंगे मां पाहि गंगे मां पाहि गिरीश शिरस्थिते गंभीर काये संगीत वाद्य प्रिये गंगे मां पाहि गिरीश शिरसिद गंभीर काये संगीत वाद्य प्रिये गंगे मां पाहि अंकज पाद मूले हसिवरुण मध्ये अंकज पाद मूले हसिवरुण मध्ये अग्रूर पूजिते अखिल जनानन्दे अग्रूर पूजिते अखिल जनानन्दे सकल तीर्थमूले सकल तीर्थमूले सद्गुरु गुगलीले सकल तीर्थमूले सद्गुरु गुगलीले वरजानु पाले व्यासादि कृपाले सकल तीर्थमूले सद्गुरु गुगलीले वरजानु पाले व्यासादि कृपाले गंगे मां पाहि गिरीश शिरसिद गंभीर काये संगीत वाद्य प्रिये गंगे मां पाहि ஸோ கங்காம்மாக்கான பாட்டு. ஸோ கங்காம்மா கங்கா தீர்த்தத்துல உட்காந்து அந்த ஆர்த்தி எடுக்கும் போது வந்துட்டு நிறைய பாடல்கள் போடுவாங்க. கங்காம்மாக்காக நீங்க இந்த பாடல் பாடிருக்கீங்க. ஸோ காசி விஸ்வநாதரை பார்க்கணும் அப்படிங்கிறது. காசி விஸ்வநாதர் நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ காசினாலே வந்து எங்களுக்கு வந்து கங்கா ஆரத்தி அந்த கங்காவோட புனிதத்துவம் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறையா நான் ஸோ நாங்கள் போகிறோம், எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து காசிக்கு போகிறோம் அங்கே போகிறோம்னா அப்போ எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் வந்து நாங்கள் போகணும் அங்கே காசியில் நம்ம விஸ்வநாதரை பார்க்கணும், விட்னஸ் பண்ணணும், அந்த அந்த ஒரு வைப்ரேஷனை நாங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்றது வந்து நாங்கள் வந்து ஒரு ஆசைப்படுறோம். ஸோ நாங்கள் காசிக்கு போகணும் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு திங்கிங் போயிட்டு இருக்கு மேம். ஸோ சிவன் மேல எவ்வளோ உங்களுக்கு பக்தி இருக்கு, அதுவும் காசியில இருக்கிற காசி விஸ்வநாதரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா நிறைவேறும். இவ்வளோ பக்தியா சிவனுக்கு பாடல்கள் பாடிட்டு இருக்கீங்க. உங்க கூட சிவனே வந்துட்டு நடந்து வந்திருக்காரு. திருவண்ணாமலையில பைரவரை 6 தடவையும் உங்களோட நடந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஓ, மனமுருகி முழுமையா அந்த கடவுளை நம்பினா அந்த கடவுள் நம்மளுக்கு துணை வருவான், வந்திருக்காரு, எங்க கிட்ட அதுக்கு அடையாளமே இருக்கு, எங்க கூட வந்திருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து பேசுவோம். நன்றி.